அப்புறம் நான் சொல்லுங்க, என்ன பண்றீங்க? என்ன ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கும். பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இமயமாச்சு நீங்க எத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க? எப்படி எல்லாம் போச்சு? எப்படி இருக்கு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 1 கோடி மக்களுக்கு, சரி, நம்முடைய நெட்வொர்க் மக்களுக்கு பினான்சியல் ஃப்ரீடம் கொடுக்கறதுக்காக என்னுடைய கனவு, உங்களுடைய கனவு தான். கண்டிப்பா. அதனாலதான் இன்னைக்கு நம்ம இந்த ஃபீல்டுல அந்த கனவோட வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ கடந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பைனரி கான்செப்ட் நம்ம எல்லாம் நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கு. என்ன கம்பெனி பேர் சொல்லலாமா? கம்பெனி பேர் சொல்லலாம். சொல்லலாம். ஸ்கைபிஸ்ங்கிற கம்பெனி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உலகில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்துது. பொருள் வந்து வெப்சைட். அப்போ இன்னைக்கு வெப்சைட்டை எல்லாரும் பயன்படுத்துறாங்க. ஆனா நாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடியே அதை பயன்படுத்திக்கலாம் பாருங்க. ஓகேண்ணா. அப்புறம் இப்ப என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ ஒரு தேடல்ல இருக்கும். ஓகேண்ணா. ஏன்னா 1 கோடி மக்கள் பயணப்படுறதுக்காக நம்ம ஒரு வாகனத்தை தெரியுது. நெட்வொர்க் மூலமாகவும் வெல்னஸ் மூலமாகவும் தான் அந்த உலகத்துல நெட்வொர்க்கருக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும். இந்த உலகத்துல வந்து வெல்னஸ் மருந்து இல்லாத ஒரு மகத்துவத்தை மக்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து நெட்வொர்க் உடைய புனிதத்தை மக்கள் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. ஏன்னா நெட்வொர்க் வந்து மிகவும் புனிதமானது. அது எப்படி சொல்றீங்க? நெட்வொர்க் அமெரிக்காவை வந்து வல்லரசு ஆக்குனது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். இன்னைக்கு மக்கள் மத்தியில வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னாலே ஒரு தப்பா தெரியுதுல. அது என்ன காரணம்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உடைய உண்மை என்னன்னு தெரியாம பேசுறாங்க. அதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா ஒரு பொருள் நம்ம பிடிச்சிருந்தா வாங்குறோம். கண்டிப்பா. அந்த பிடிச்சிருந்தா 4 பேருக்கு சொல்றோம். ஓகே, இதை ஒரு லீகலா ராயலா பண்றதா நெட்வொர்க் மார்க்கெட்டிங். கண்டிப்பா, கரெக்ட். ஆனா இன்னைக்கு ஒரு காலத்துல மருகி பணம் போட்டா எவ்வளவு திருப்பி வரும், டெய்லி எவ்வளவு வரும்னு கேட்கற மாதிரி வந்துருச்சு. இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இல்ல. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட், இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்றது, இன்வெஸ்ட்மெண்ட் பேசுறது, இது போட்டு அவ்வளவு வருங்கிறது நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அதாவது இந்த சிஸ்டத்தை வந்து அப்ப தப்பா பயன்படுத்துறாங்கல்ல. இல்ல, அது இந்த உலகத்துல நல்லதுன்னு ஒண்ணு கூட நம்ம யாரும் சொல்ல தெரியாதான் தப்பா தான் பயன்படுத்துவோம். கண்டிப்பா. தெரிஞ்சவன் தப்பா பயன்படுத்துற ஒரு காலங்கள் வரும். இந்த நெட்வொர்க் இவ்வளவு நீங்க ஐடியா வச்சிருக்கீங்க, ஏன் இதை வந்து மாத்துறதுக்கு நீங்க எல்லாம் முயற்சி இல்ல? அதுக்குண்டான முயற்சி தான் இப்ப இறங்கிருக்கோம். இது வந்து மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. எப்படி இன்சூரன்ஸோ, ரியல் எஸ்டேட்டோ, அரசியலோ, சினிமா போல இந்த இண்டஸ்ட்ரி வந்து சாதாரண இண்டஸ்ட்ரி கிடையாது. மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. கண்டிப்பா. இந்தியாவில வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 20 வருஷம் ஆச்சு. இந்த 20 வருஷத்துல டீனேஜ் முடிஞ்சு இப்பதான் ஹனிமூன் பீரியட் வருது. இனிமே இன்னொரு 20 வருஷத்துல இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் நெட்வொர்க் ஃபீல்டுல இருக்காங்க. கோடிக்கணக்கான மக்கள் இதை லாஸை சந்திச்சிருக்காங்க, லாபத்தை சந்திச்சிருக்காங்க. எதிர்காலத்துல 10 கோடி மக்கள் 10 வருஷத்துல ஈடுபடுவாங்க. 10 கோடி மக்களும் சர்வைவல் பண்றதுக்கு இது கவர்மெண்ட்டுக்கு அந்த விழிப்புணர்ச்சி இல்ல. வெல்னஸ்னா என்னன்னு தெரியல, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு தலைவர் இன்னும் நமக்கு வரல. அவர் என்னைக்கு வருவாரோ. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ன்றது நல்ல துறை, அதுல எந்த விதமான சந்தேகமும் எனக்கு இல்ல. ஆனா இளைஞர்கள் வந்து இதை வந்து தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க. இதை வந்து இளைஞர்கள்கிட்ட இதை எப்படி எடுத்துட்டு போலாம்னு நினைக்கிறீங்க? அதாவது இளைஞர்களுக்கு வந்து படிச்சு முடிச்சோன்னா என்ன பண்றாங்கன்னா, ஒரு வேலையை தேடுறாங்க. என்னன்னா செக்யூரிட்டி சிஸ்டமா இருக்கிற மாதிரி சேஃபா ஒரு இளைஞர்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னாலே ஒரு தப்பான கான்செப்டா சித்தரிக்கப்பட்டு, என்னன்னா இந்த ஆன்லைன்ல தேவையில்லாத, அதாவது மீடியாக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தவறாவே சொல்லிட்டு வர்றாங்க. அதனால இளைஞர்கள் உள்ள வர்றதுக்கு பயப்படுறாங்க. ஒருவேளை உள்ள வந்துட்டாலுமே அவங்க வந்து ஃபீல்டுக்குள்ள போகும்போது அந்த நெகட்டிவ் தாட் வரணும்னா அவங்க என்ன கருத்து, என்ன ரீசன்னா, நம்ம வளர்க்கப்படும் போது ஒரு வேலையை நோக்கி அல்லது ஒரு பெரிய வருமானத்தை நோக்கி வளர்க்கப்படுறோம். கண்டிப்பா. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரியும், நம்ம தாத்தாவும் தெரியும். கண்டிப்பா. அதனால புதிய ஃபீல்டு, இதுல போனா கண்டிப்பா வெற்றி அடைய முடியுங்கிறத யாருமே இன்னும் நம்பல. அது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் வந்து நெட்வொர்க்குக்கு உகந்த ஒரு வீல் எதுனா வெல்னஸ் தான். வெல்னஸ் தான் எல்லாருக்கும் இனி அத்தியாவசிய பொருள். கண்டிப்பா. உலகத்தை 2 வகையா பிரிக்கணும், அத்தியாவசியம், அனாவசியமா பிரிக்கணும். இப்ப அத்தியாவசிய பொருளை எடுத்துட்டு வரணும், இந்த அத்தியாவசிய பொருளை மக்கள் கொடுக்கறது மூலமா அருளை எடுத்துட்டு வரணும். அப்ப சரியான பொருளோட சேர்ந்த அருள் சேர்ந்த நிறுவனங்கள் நிறைய இருக்கு. இருந்தாலும் நம்ம அதுக்குண்டான ஒரு காலகட்டத்தை மக்கள்கிட்ட தொடர்ந்து ஃபாஸ்டா எடுத்துட்டு போகணும், அல்ல குயிக்கா வேணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை நம்ம தேடிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த காலத்துல நாங்க ஸ்கைபிஸ் வந்து ஃபாஸ்ட் மணி, குயிக் மணி, எல்லா மணி இருந்தது. அப்ப இப்பவும் அந்த குயிக் மணியை தான் எதிர்பார்க்கறாங்க மக்கள். அதே நேரத்தில் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நெட்வொர்க்கர்களுக்கு வரணும்னா, நெட்வொர்க்கர் ஆகணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 40 வயசு தாண்டினவன் இருக்கணும். ஏன்னா அவனுக்கு இப்ப என்ன காரணம்னா, அது அவனுக்கு தான் வந்து அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வருமானமோ விருப்பத்துக்கு உண்டான விஷயங்கள்லாம் 40 வயசுக்கு மேலதான் அவனுக்கு கிடைச்சது கிடைக்கலன்னு தெரியும். அதனால இல்லைன்னா படிச்சு முடிச்சுட்டு வர்றாங்க, படிச்சு முடிச்சுட்டு வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இந்த பிசினஸோட வேல்யூ ஏன் புரிய வைக்க முடியலன்னு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை.
நம்ம வந்து 40 வயசுக்கு மேல உள்ளவங்களே நிறைய பேர் இருக்காங்க. இல்ல யங்ஸ்டர் கொடுத்தா தானே இது வந்து யங்ஸ்டர்களுக்கு கொடுக்கலாம். அவன் வந்து கொஞ்சம் இன்னொரு 10 வருஷத்துல அவன் வந்து அதை 40 வயசுல எடுத்தாதான் ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பான். இல்ல அவங்களுக்கு என்ன புரிதல் கொடுக்கணும்ன்றதான் என்னுடைய கேள்வி. அவங்களுக்கு இப்ப புரிதல் கொடுக்கணுங்கிறத விட 50 வயசுக்கு மேல மனைவிகளால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், அல்லது சொந்த காலில் நிற்க முடியாம வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு நினைக்கிறவங்களுக்கு தான் முதல்ல கொடுக்கணும். அனாவசியம்னு ஒண்ணு இருக்கு, அத்தியாவசியம்னு ஒண்ணு இருக்கு. இளைஞர்கள் இப்போ அவங்கள நம்ம ரொம்ப பெரிய கேர் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது வந்து அத்தியாவசிய இடத்துல அவன் இல்லை. ஏன்னா அவனுக்கு நீங்க புரிய வைக்க முடியாது. ஒரு தண்ணிய தாகமா இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும் போதுதான் அது உங்களுக்கு அவருடைய அருமை தெரியும். இளைஞர்களுக்கு அதை பத்திய அத்தியாவசியங்கள் இல்லை. அவன் இன்னைக்கு விளையாட்டு பிள்ளையா இருப்பான், 20 வயசுல 30 வயசுல அதை சீரியஸா எடுக்க முடியும். ஒருத்தன் வருவான். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.